மாப்பிள்ளையும் அப்பாவும் பை ஆண்டன் செக்காவ். என்ன, உனக்கு திருமணமாமே? எப்பொழுது எங்களுக்கு விருந்து வைக்கப் போகிறாய்? கோடைக்கால விருந்து ஒன்றில் பியோர் பெட்ரோவிச் மில்கினிடம் அவனுடைய நண்பன் கேட்டான். கொஞ்சம் கூச்சத்துடன் மில்கின், நான் திருமணம் செய்து கொள்ளப் போவதா எங்கு பேசிக்கொண்டார்கள்? எந்த முட்டாள் அப்படி சொன்னான் என கேட்டான். எல்லோரும் அப்படித்தான் பேசிக்கொள்கிறார்கள். நடப்பதையெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் தெரிகிறது. தம்பி, இனி எதையும் மறைக்க முடியாது. எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்கிறாயா? ஆஹா, எல்லா விஷயமும் தெரியும். கோன்ட்ராஷ்கின் குடும்பத்தினரோடு தான் நாள் முழுக்க இருக்கிறாய். பகல் சாப்பாடு, இரவு விருந்து எல்லாம் அங்கதான். ஆடல் பாடல் எல்லாம். அவர்களுடைய பெண்ணான நஸ்தியா கோன்ட்ராஷ்கினை தவிர வேறு யாருடனும் நீ நடைபயிற்சிக்கு போவதில்லை. அவளுக்கு மட்டும்தான் மலர் கொத்து கொண்டு போற. எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். அன்றொரு நாள் நஸ்தியாவின் அப்பாவை சந்தித்தேன். அவரும் விரைவில் திருமணம் நடக்கும் என்றார். நீ இங்கிருந்து நகரத்திற்கு மாற்றலாகி போனதும் அது நிகழும் என்று சொன்னார். எது எப்படியோ, நன்றாக இருங்கள். கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும். உன்னை விட கோன்ட்ராஷ்கினுக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாவம், அந்த மனிதருக்கு 7 மகள்கள். ஆமாம், 7. இது ஒன்றும் விளையாட்டில்லை. ஏதோ ஒன்றாவது முடிந்ததே. என்ன சோதனையடா இது என்று நினைத்தான் மில்கின். நஸ்தியாவை நான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக இவனோடு சேர்த்தால் இதுவரை 10 பேர் சொல்லிவிட்டார்கள். இதையெல்லாம் இவர்கள் எப்படி கணக்கு போடுகிறார்கள்? வீணாய் போனவர்கள். காரணம் இதுதான். கோன்ட்ராஷ்கின் வீட்டில் சாப்பிடுகிறேன். அவர் மகளுடன் மாலையில் நடைப்பயிற்சிக்கு செல்கிறேன். என முடியாது. இது போன்ற வதந்திகளுக்கு இப்பொழுதே முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். ஆமாம், இதற்கான நேரம் வந்துவிட்டது. இல்லையென்றால் நான் எங்கு இருக்கிறேன் என்று யோசிப்பதற்குள் இந்த படுபாவிகள் என்னை எதலையாவது சிக்க வைத்து விடுவார்கள். நாளைக்கே அந்த வீட்டிற்கு போய் அந்த மரமண்டை கோன்ட்ராஷ்கினிடம் 2 1 பேசி தீர்த்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆள் வீணாக மனக்கோட்டை கட்டாமல் இருப்பான். பிறகு என்ன, சும்மா விட்டுவிட முடியுமா? இந்த உரையாடல் நடந்த அடுத்த நாள் சங்கடத்தோடும் கொஞ்சம் பயத்தோடும் காணப்பட்ட மில்கின் நீதிமன்ற அதிகாரியான கோன்ட்ராஷ்கின் அலுவலகத்திற்குள் நுழைந்தான். வா 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 வா, எப்படி போகுது வாழ்க்கை? என்ன, அவளை காண என்று பார்க்கிறாயா? நஸ்தியா இதோ ஒரு நொடியில வந்து விடுவாள். குஸ்தேப் வீடு வரை போய் தலையை காட்டிவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனாள். பார்க்க போனால் நான் நஸ்தியாவை பார்க்க இப்பொழுது வரவில்லை. உங்களைத்தான் சந்திக்க வந்தேன். உங்களோடு ஒரு விஷயம் பேச வேண்டும். என் கண்ணில் ஏதோ என கண்களை கசக்கிக் கொண்டு வாய் குழறியபடி ஆரம்பித்தான். கண்களை சிமிட்டியபடியே, என்ன விஷயம் பேசப் போகிறாய்? ஓஹோ, ஏன் ரொம்ப பதற்றமாய் காணப்படுகிறாய்? காதெல்லாம் ஒரே வியர்வை. இதுதான் உன்னிடம் உள்ள பிரச்சனை. என்ன விஷயம் பேசப் போகிறாய் என்று எனக்கு தெரியும். ஆஹா, ஏறக்குறைய அதற்கான நேரம். சுருக்கமாக சொல்வதென்றால், வேறு மாதிரி சொல்ல வேண்டும் என்றால், என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நான் உங்களிடம் விடை பெற்று போகலாம் என்று வந்தேன். நான் நாளைக்கு கிளம்புகிறேன். என்ன சொல்கிறாய்? கிளம்புகிறாயா? ஆச்சரியத்தில் கோன்ட்ராஷ்கினின் கண்கள் விரிந்தன. கிளம்புகிறேன் என்றால் அப்படித்தான். நீங்கள் இதுவரை என்னிடம் காட்டிய விருந்தோம்பலுக்கு நன்றி. உங்கள் மகள்கள் மிகவும் அன்பானவர்கள். உங்களோடு பழகிய நாட்களை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன். வெளிரி போன முகத்தோடு கோன்ட்ராஷ்கின் அவனை பார்த்து, தம்பி, எனக்கு நீ பேசுவது எதுவும் புரியவில்லை. யாராக இருந்தாலும் விலகி போவதற்கு உரிமை இருக்கிறது. உன் விருப்பப்படி எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நீ ஏதோ முக்கியமான காரணத்தை சொல்லாமல் தப்பிக்க பார்க்கிறாய். அப்படி செய்வது நேர்மை இல்லையே. எனக்கு புரியவில்லை. நான் என்ன தப்பிக்க பார்க்கிறேன்?
இந்த கோடை காலம் முழுவதும் நீ இங்கு வந்து கொண்டிருக்கிறாய், சாப்பிட்டாய், குடித்தாய், காலை மாலை இரவு என்று 3 நாள் முழுவதும் எங்கள் மகளோடு அரட்டை அடித்தாய். திடீரென்று இப்பொழுது நான் கிளம்புகிறேன் என்று சொன்னால், அதுதான் என் எதிர்பார்ப்புகளை நான் மேலும் வளர்த்து கொள்ள விரும்பவில்லை. நிச்சயமாக நீயாக எதையும் கேட்கவில்லை. ஆனால் உன் நடவடிக்கையெல்லாம் எதை நோக்கி இருந்தன என்று எனக்கு தெரியாதா என்று நினைக்கிறாயா? நீ தினமும் எங்களுடன் விருந்து சாப்பிட்டாய், மாலை முழுவதும் நஸ்தியாவுடன் நடைபயிற்சிக்கு சென்றாய். இதற்கெல்லாம் அர்த்தம் எதுவும் இல்லை என்றா சொல்கிறாய்? மாப்பிள்ளையாக வரப்போகிறவர்கள்தான் தினமும் இப்படி சாப்பிடுவார்கள். நீ அப்படி இல்லை என்றால் இங்கு வருவதை ஊக்குவித்திருப்பேனா? ஆமாம், நான் அப்படித்தான் நினைக்கிறேன். இதில் நேர்மை வேண்டும். இனி நான் எதுவும் உன்னிடம் கேட்க விரும்பவில்லை. தயவு செய்து இப்போதாவது உன் விருப்பத்தை சொல்லிவிடு. இல்லை என்றால், நஸ்தியா மிகவும் இனிமையானவள், அருமையான இளம்பெண். அவள் மீது பெரும் மதிப்பு வைத்திருக்கிறேன். அவளை விட சிறந்த மனைவி எனக்கு கிடைக்க மாட்டாள். ஆனால் எங்களிடையே ஒத்த கருத்துகள் இல்லை. இதுதான் காரணமா? புன்னகையோடு தொடர்ந்த கான்ட்ராஸ்கின். இவ்வளவுதானா? தன் கருத்துகளுக்கும் கணவனின் கருத்துகளும் ஒன்றாக இருக்கக்கூடிய பெண்ணை நீ கண்டுபிடித்து விடுவாயா என நினைக்கிறாயா? ஓ இளைஞர்களே, பசுமை நிறைந்த இளமை காலம் இப்படித்தான். இப்படி ஏதாவது ஒரு புதிய நடைமுறையை கண்டுபிடிக்கும். திடீரென யாரையும் ஒரேடியா மாற்றிவிட முடியாது. இப்பொழுது வேண்டுமானால் உங்கள் இருவருடைய கருத்துகளும் வேறுபடலாம். ஆனால் நீங்கள் ஒன்றாக வாழத் தொடங்கிய பிறகு ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டுவிடும். புதிதாக அமைக்கப்பட்ட பாதையில் நன்றாக சவாரி செய்ய முடியாது. ஆனால் கொஞ்சம் பயன்பாட்டுக்கு வந்ததும் வழவழப்பாக மாறிவிடும். இருக்கலாம், ஆனால் நான் நஸ்தியாவுக்கு ஏற்றவன் இல்லை. இல்லை இல்லை, அப்படி கண்டதையும் பேசக்கூடாது. நீ ஓர் அற்புதமான இளைஞன். ஐயோ, உங்களுக்கு என் குறைகளை பற்றி தெரியாது. நான் ஏழை. அதனால் என்ன? கடவுள் புண்ணியத்தில் உனக்கு ஒரு சம்பளம் கிடைக்கிறது. நான் ஒரு குடிகாரன். அதெல்லாம் கிடையாது. நீ அதிகம் குடித்து நான் எப்பொழுதுமே பார்த்ததில்லை. அவன் சொல்வதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தோலை குலுக்கியதிலிருந்து புரிந்தது. இளைஞர்கள் குடிக்காமல் இருக்க முடியாது. நானும் இளைஞனாக இருக்கும்போது குடித்தவன்தான். இப்பொழுது அதற்கான சுவடே என்னிடம் இல்லாமல் செய்துவிட்டேன். சில நேரங்களில் முடியாது என்று எதுவும் கிடையாது. ஆனால் நான் நிறைய குடிப்பேன். அது ஒரு பரம்பரை பலவீனம் இருக்காது. நான் அதை நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். யமகாதகன், இவனை ஏமாற்ற முடியாது என நினைத்தான் மில்கின். எப்படியாவது தன் பெண்ணை தள்ளிவிட பார்க்கிறானே. எனக்கு குடிப்பழக்கம் மட்டும் இல்லை, லஞ்சம் வாங்குவேன். தம்பி, இங்கே பாரு, யார் தான் வாங்கவில்லை? இதையெல்லாம் சொல்லி எனக்கு அதிர்ச்சி அளிக்க முடியும் என்று நினைக்கிறாயா? இதற்கு மேல் உங்களிடம் மறைக்க என்ன இருக்கிறது? என் தலையில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது. உங்களிடம் அந்த விஷயத்தை மறைத்தே வந்தேன். அதனால் இப்பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, அரசு பணத்தை முறைகேடு செய்த வழக்கு ஒன்றில் என் மேல் விசாரணை நடந்து வருகிறது. என்ன வழக்கு விசாரணையா என்ற கோன்ட்ராஸ்கின் வாயடைத்து போனார். இது எனக்கு புதிதாக இருக்கிறது. எனக்கு அதை பற்றி தெரியாது. உன் வழக்கின் முடிவு என்ன என்று தெரிந்து கொள்ளும் வரை நீ நிச்சயமாக திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. நிறைய கையாடல் செய்து விட்டாயா? 1,44,000. ஓ, கொஞ்சம் பெரிய தொகைதான். நிச்சயம் நீ சைபீரியா போக வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படியானால் என் பெண்ணின் கதி அவ்வளவுதான். இதில் வேறு எதுவும் செய்வதற்கில்லை. கடவுள்தான் உன்னை காப்பாற்ற வேண்டும். மில்கின் அப்பாடா என பெருமூச்சு விட்டபடி தன் தொப்பியை எடுக்கப் போனான். கொஞ்சம் யோசித்த கோன்ட்ராஸ்கின்,
ஒருவேளை நஸ்தியா உன்னை நேசிப்பதாக இருந்தால் உன்னுடன் அங்கு செல்ல தயாராக இருப்பாள். தியாகம் செய்ய பயந்தால் அப்புறம் காதலில் என்ன இருக்கிறது? மேலும் தோம்ஸ் குபேர்னியா செழிப்பாக இருக்கும். சைபீரியாவில் என் நண்பர்களின் வாழ்க்கை இங்கு இருப்பதை காட்டிலும் சிறப்பாக இருக்கிறது. என் குடும்ப சூழ்நிலை தடுக்காவிட்டால் நானே கூட சைபீரியாவுக்கு சென்று விடுவேன். நீ அவளிடம் திருமணம் பற்றி பேசு. என்ன ஒரு விடாப்படியான ஆள் இவன் என மில்கின் நினைத்தான். தன்னை விட்டு போனால் போதும், பேயாக இருந்தாலும் திருமணம் செய்து வைத்துவிட சம்மதிப்பான் போல் இருக்கிறதே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். சற்று உரத்த குரலில், அத்துடன் முடியவில்லை. பண முறைகேடு மட்டுமல்ல, பண மோசடிக்காகவும் என் மேல் அவர்கள் வழக்கு போடக்கூடும். இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே, ஒரே தண்டனை தான் கிடைக்கும். போச்சுடா. என்ன முணுமுணுப்ப? நன்றாக கவனிங்கள். உங்களிடம் நான் எல்லாவற்றையும் சொல்லிவிடவில்லை. என் வாழ்க்கையில் முக்கியமான ரகசியத்தை சொல்லும்படி வைத்து விடாதீர்கள். அது ஒரு பெரிய ரகசியம். உன் ரகசியத்தை தெரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை. அது ஒன்றும் இருக்காது. ஐயோ, அது இல்லை. நீங்கள் அதை கேட்டால் நான் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான், அப்படியே வாயடைத்து போய்விடுவீர்கள். நான் ஒரு தப்பி ஓடி வந்த குற்றவாளி. ஏதோ தேல் கொட்டியது போல துணுக்குற்று மில்கினிடமிருந்து கோன்ராஷ்கேன் ஒரு அடி பின்வாங்கினார். கொஞ்ச நேரம் அப்படியே பேசாமல் அசையாமல் மில்கினியே உற்று பார்த்தபடி நின்றார். அவருடைய கண்களில் பயம் குடிக்கொண்டிருந்தது. பிறகு அங்கிருந்து சாய்வு நாற்காலியில் சோர்ந்து போய் முணங்கியபடியே சரிந்து விழுந்தார். நான் இப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. என் வீட்டில் பாம்புக்கு அல்லவா பால் வார்த்திருக்கிறேன். போய்விடு, தயவு செய்து போய்விடு. இனி உன்னை பார்க்க விரும்பவில்லை. ஐயோ! மில்கின் தன் தொப்பியை எடுத்துக்கொண்டான். எப்படியோ வெற்றி பெற்று விட்டோம் என்று மனம் கொண்டாட கதவை நோக்கி நடந்தான். கொஞ்சம் இரு என்று கோன்ராஷ்கின் அவனை நிறுத்தினார். ஏன் உன்னை இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறார்கள்? நான் வேறொரு பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை அவ்வளவு சுலபமாக கைது செய்துவிட முடியாது. நீ சாகும் வரை அப்படியே வாழ்ந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. யாருக்கும் உன்னை தெரியாது. கொஞ்சம் பொறு. இப்பொழுது நீ ஒரு நேர்மையான மனிதன். நீ செய்த குற்றங்களுக்காக சீக்கிரமாய் வருந்துவிட்டாய். கடவுளும் உன்னை கைவிட மாட்டார். என் மகளை திருமணம் செய்து கொள். மில்கினுக்கு வியர்த்து கொட்டியது. தப்பித்து வந்த குற்றவாளி என்பதை விட மேலும் வளர்த்தி கொண்டு போவதில் பயனில்லை என்று முடிவு செய்தான். ஒரே வழிதான் பாக்கியிருந்தது. அது சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போய் விடுவது. அதற்காக கதவை நோக்கி அடியெடுத்து வைக்க நினைத்த போது மின்னல் போல் ஒரு எண்ணம் அவன் மனதிற்குள் உதித்தது. இங்கே பாருங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் முடிந்த பாடில்லை. ஆமாம், நான் ஒரு பைத்தியம். மனநலம் சரியில்லாமல் வைத்தியமாக இருக்கும் ஒருவர் சட்டப்படி திருமணம் செய்து கொள்ள முடியாது. இதை நான் நம்ப மாட்டேன். பைத்தியமாக இருக்கும் ஒருவன் இந்த அளவு தர்க்க ரீதியாக வாதாட முடியாது. அப்படியானால் உங்களுக்கு புரியவில்லை என்று தெரிகிறது. சில குறிப்பிட்ட நேரங்களில்தான் பெரும்பாலான பைத்தியங்கள் தாறுமாறாக நடந்து கொள்ளும். மற்ற நேரங்களில் சாதாரண மனிதர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. இது உங்களுக்கு தெரியாதா? இல்லை, இதை நான் நம்ப மாட்டேன். வீணாக நேரத்தை போக்க வேண்டாம். சரி, மருத்துவரின் சான்றிதழை கொண்டு வந்து காட்டுகிறேன். சான்றிதழ் இருந்தால் நம்புகிறேன். ஆனால் இப்போதைக்கு இதோ அரை மணி நேரத்தில் வருகிறேன். தொப்பியை எடுத்துக்கொண்டு ஓட்டமும் நடையுமாய் வெளியேறினான் மில்கின். 5 நிமிடத்தில் மனநல மருத்துவராக பணிபுரியும் தன் நண்பர் பிட்டுயேவின் வீட்டிற்கு போய் சேர்ந்தான்.
ஆனால் அவனுடைய போதாகாலம் சற்று முன்தான் அவன் தன் மனைவியுடன் சண்டை செய்து முடித்து தன் தலைமுடியை சரி செய்து கொண்டிருந்தான். உன்னிடம் ஒரு உதவிக்காக வந்திருக்கிறேன். பிரச்சனை என்னவென்றால், எப்படியாவது என்னை ஒரு பெண்ணிடம் மாட்டிவிட பார்க்கிறார்கள். இந்த பேராபத்திலிருந்து தப்பிக்க நான் பைத்தியம் போல் நடிக்க முடிவு செய்துவிட்டேன். ஹேம்லெட்டின் உத்திதான் உனக்கு தான் தெரியுமே. பைத்தியமாக இருந்தால் திருமணம் செய்து கொள்ள முடியாது. நீ என் நண்பன் என்ற முறையில் எனக்கு பைத்தியம் என சான்றிதழ் கொடு. என்ன, திருமணம் செய்து கொள்ள உனக்கு விருப்பமில்லையா என்று ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து கேட்டான். கோடி கொடுத்தாலும் எனக்கு திருமணம் வேண்டாம். அப்படியென்றால் நான் உனக்கு சான்றிதழ் வழங்க முடியாது. யார் ஒருவர் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லையோ அவர் பைத்தியம் இல்லை, மாறாக அவர் அதிபுத்திசாலி. எனினும் திருமணம் செய்து கொள்ள நீ விரும்பும்போது நேராக இங்கு வா. அதுதான் என்னிடம் சான்றிதழ் பெற சரியான நேரம். அப்பொழுது உனக்கு மறை கழண்டு விட்டது, சரியான பைத்தியம் பிடித்து விட்டது என்பது உறுதியாகிவிடும். முற்றும்.